சூரபத்மனை போரில் வென்ற முருகனுக்கு இந்திரன் தன் மகள் தெய்வானையை மணமுடித்து வைத்த தலமான திருப்பரங்குன்றம்தான் முருகனின் முதல் படை வீடு. இங்கு முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். இதனால் திருப்பரங்குன்றம் திருமண வரங்களுக்கு பிரபலமானது. இந்த திருத்தலத்தில் மலை வடிவில் சிவபெருமானும் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் இந்த தலம் திருச்சீலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்ற பெயரும் பெற்றது. இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகின்றது. குருஸ்தலமாக விளங்கும் இந்த தலத்தில் உள்ள முருகன் ஜெயந்திநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். இங்குள்ள முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. ஞானப்பழம் யாருக்கு என்ற போட்டியில் அண்ணன் பிள்ளையாருடன் தோற்ற கோபத்தில் பழனியில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். முருகனின் இந்த தோற்றம் உலக உண்மைகளை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளதாக ஆன்றோர்களால் கூறப்படுகிறது. இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்தம் பால் தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீரும் என்பது ஐதீகம். தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் அப்படித்தான் போலும். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவின் விளக்கத்தை கேட்ட இடம் சுவாமிமலை. அதனால் சுவாமிமலை முருகன் சிவகுருநாதன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வருகிறார். திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன் கோபத்தை தணித்துக் கொண்டு சாந்தமானதால் தணிகை என்ற பெயரையும் பெற்றது இந்த ஊர். வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை தனது அண்ணன் கணேசனின் உதவியுடன் முருகன் காதல் திருமணம் செய்து கொண்ட தலம்தான் திருத்தணி. அருணகிரிநாதர், முத்துச்சாமி தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடல் பெற்ற தலம் என்ற தனி சிறப்பும் உண்டு இந்த தலத்திற்கு. அறுபடை வீடுகளில் கடைசியாக உள்ள படை வீடு அழகர் மலை மீது உள்ள பழமுதிர் சோலை. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் ஞானத்தை பார்த்து அவ்வை பாட்டி வியந்த தலம். வாழ்விற்கு கல்வி அறிவு மட்டும் போதாது, இறையருள் என்ற மெய்யறிவை உணர வேண்டும் என்பதை முருகன் திருவிளையாடலால் உணர்த்திய இடம்தான் பழமுதிர் சோலை.